Good morning student, welcome to Chemistry Simplified Tamil. இன்னைக்கு நம்ம நீட் ப்ரிப்பரேஷனுக்கு இது வந்து அயோனிக் ஈக்குவேஷன் இந்த क्वेश्चन போறேன் பார்த்துக்கலாம். क्वेश्चन வந்து pH of a saturated solution of calcium hydroxide is 9. The solubility product. Okay, now let us see क्वेश्चन பார்க்கலாம். pH of the calcium hydroxide 9 கொடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து solubility product of calcium hydroxide எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம solubility product அப்படின்னா எழுதுங்களேன். First Ca calcium hydroxide ionized to give calcium 2 plus OH minus which is 2A number. இப்போ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை Sன்னு எடுத்துப்பேன், இதை 2Sன்னு எடுத்துப்பேன், இந்த இடத்துல என்ன எழுதும் KSPன்னு கொடுப்போம். ஸோ இப்போ இந்த KSP is equal to ஃபார்முலா என்ன ஆகும்னா S power 1 into 2S to the power of 2. ஓகேவா? இப்போ இது உனக்கு எப்படி வரும் அப்படின்னு பாருங்க. It is equal to S to the power of yes, according to this S into you are getting 2 2s are 4 S power 2. ஸோ அப்போ இது உனக்கு என்ன வருது அப்படின்னா 4S to the power of 3. இதை நீ எப்படி இன்னொரு மாதிரி சிம்பிள் மெத்தடில் கொடுக்கலாம் அப்படின்னா சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் மெத்தட் இதுக்கு எப்படின்னா x to the power of x, y to the power of y, s to the power of x plus y. நான் இது மாதிரி தான் செய்வேன். இப்போ அது என்ன எப்படின்னா அயான்ஸ்க்கு கிளியர் தான். இப்போ கால்சியம் பக்கத்தில் 1 பவர் 1 2 பவர் 2 s to the power of 1 plus 2. இப்போ உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2 2s are 4 கிடைக்குது s to the power of 3. ஸோ இதுதான் உன்னுடைய ஃபார்முலா. இங்கே என்ன கொடுத்துருக்கோம் சேம் திங். ஸோ இது வந்து நான் சிஸ்டமேட்டிக்காக ஸ்கூலில் போடுறது இது வந்து இதை மாதிரி சிம்பிளாக இது இருக்குது, சிபிஎஸ்சி புக்கில் இருக்குது இந்த மெத்தடு. இது யூஸ்வலாக யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை வச்சு நம்ம இதை கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ உனக்கு இதில் எஸ் தான் தெரியணும். இங்கே வாங்க, எஸ் இதில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். திஸ் இஸ் 2OH minus is equal to 2S. இப்போ உன்னுடைய OH கான்சன்ட்ரேஷன் நம்ம எடுக்கலாம். pH is given as a சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா pH is equal to 9. அப்போ what is the pOH is equal to அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 14 minus 9. 14 minus 9 what you are getting 5. அப்போ உன்னுடைய pOH வந்து 5. அப்போ OH கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு போனீங்கன்னா 10 பவர் minus 5. ஓகேவா? ஸோ இப்போ pHலேருந்து வரேன் ஒன்று ஒன்றா பாருங்கள். ஓகேவா? pH வந்து இங்கே இருக்குது பாருங்கள், கொஸ்டின் 9. ஓகே, pH 9 என்றால் pOH என்னது உனக்கு 5. ஓகே, pOH 5னா OH உடைய கான்சன்ட்ரேஷன் என்னது? இதை வந்து ஆன்டிலாக் ஆஃப் திஸ் அப்படின்னா 10 பவர் minus 5. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் இது OH கான்சன்ட்ரேஷன். இப்போ இதில் எவ்வளோ OH கான்சன்ட்ரேஷன் அக்கார்டிங் டு த ஈக்குவேஷனில் OH that is called 2OH minus is equal to 2S is equal to 10 power minus 5. இது வந்து நீ S கண்டுபிடி. that is S is equal to இந்த இடத்துல வரும்போது 1/2 into 10 power minus 5. இப்போ உனக்கு S எது அப்படின்னா KSP is equal to அதில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஆல்ரெடியே பார்த்துருக்கோம். வாட் இஸ் த கேஎஸ்பி ஃபார்முலா இஸ் 4S to the power of 3. இப்போ அதில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணு. 4 இன்ட்டு எஸ்ஸோடைய வேல்யூ என்னது 1/2 the whole power S to the power of 3. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1/2 the whole power 3 இன்ட்டு 10 power minus 5 the whole power 3. இப்போ நீ இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 4 இன்ட்டு 1/4 இன்ட்டு 8 இன்ட்டு 10 power minus 15. இப்போ இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா உனக்கு 1/2. ஸோ வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆன்சர் இஸ் 1/2 இன்ட்டு 10 power minus 15. 1/2 அப்படின்னா we can write as a 0.5 into 10 power minus 15. எவ்வளோதான்? இந்த ஆப்ஷன் அங்கே இருக்குது, டியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 0.5 into 10 power minus 15. 0.5 into 10 power minus 15. So this is the answer. With that இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் children. Prepare well, be enthusiastic. Thank you students.